தமிழக மின்சார வாரியத்தின் தற்போதைய நிதி நிலைமை மற்றும் கடந்த கால நிர்வாக சீர்கேடுகள் குறித்து மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை தமிழக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மின் வாரிய தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் தற்போதைய 2026ஆம் ஆண்டு வரையிலான 21 ஆண்டு கால நிதி நிலவரத்தை துல்லியமான புள்ளி விவரங்களுடன் அம்பலப்படுத்தினார். தமிழக மின்சார வாரியம் தற்பொழுது சுமார் 2,47,130 கோடி ரூபாய் என்ற இமாலய கடன் சுமையில் சிக்கி தவிப்பதாக அவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் மின் வாரியத்திற்கு 34,447 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் மட்டும் கூடுதலாக 6,000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் வாரியத்தின் இந்த நிதி நெருக்கடிக்கு காரணம் முறையற்ற நிர்வாகமும் உள்கட்டமைப்பில் காட்டப்பட்ட மெத்தனமும் தான் என்பதை இந்த வெள்ளை அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. மாநிலத்தில் பயன்பாட்டில் உள்ள சுமார் 4,47,000 மின் மாற்றிகளில் 42,000க்கும் மேற்பட்டவை ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். 25 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் மாற்றப்படாமல் அபாயகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் மின் வாரியத்தில் சுமார் 65,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிலவி வரும் நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் வெறும் 343 பேர் மட்டுமே பணியமர்த்தப்பட்டுள்ளனர். துணை மின் நிலையங்களை சீரமைக்க மட்டுமே உடனடியாக 8,318 கோடி ரூபாய் தேவைப்படும் நிலையில் கடந்த ஆட்சி காலத்தில் மின்சார உள்கட்டமைப்பை மேம்படுத்தாமல் தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கியதே இந்த தொடர் இழப்பிற்கு காரணம் என அமைச்சர் கடுமையாக சாடினார். முந்தைய அரசு பின்பற்றி வந்த குறுகிய கால மின் கொள்முதல் ஒப்பந்தங்களால் அரசுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் நிர்மல்குமார் தற்பொழுது விஜய் தலைமையிலான தாவேக அரசு அந்த நடைமுறையை மாற்றி நீண்ட கால ஒப்பந்தங்களாக மாற்றி வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் தமிழக அரசுக்கு மாதம் தோறும் 215 கோடி ரூபாய் வரை மிச்சமாகும் என்றும் கடந்த கால முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அதே சமயம் மின் கட்டணம் உயரமோ என்று அஞ்சு கொண்டு இருந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் செய்தியையும் அவர் பகிர்ந்து கொண்டார். இவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும் இந்த ஆண்டு மின் கட்டணம் எக்காரணம் கொண்டும் உயர்த்தப்படாது என்றும் விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டம் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். இது தமிழக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது.